ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெருசாக இந்த விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஃபெர்டிலிட்டி ஜேர்னியில் இருக்கோம், நமக்கு இன்ஃபர்டிலிட்டினால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய டயட் எடுத்துக்கிறதா, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ், இந்த விஷயத்தை நீங்கள் பூஸ்டப் பண்ணுறதன் மூலமாக உங்களோட ஃபெர்டிலிட்டியும் சேர்த்து நீங்கள் பூஸ்டப் பண்ணி சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும். அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபெர்டிலிட்டி ஜேர்னியில் இருக்கீங்க, குழந்தையின்மையால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளோட மூளையில் சுரக்க ஆரம்பிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பகுதியில் சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட கட், அதாவது நம்மளோட குடல் பகுதியிலையும் பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள்னாலையும் சில இந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோபமைன், ஆக்சிடாசின், செரட்டோனின் அண்ட் என்டார்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன்ஸ் எதுக்கு சுரக்கணும், எது ஏன் இந்த ஃபெர்டிலிட்டி ஜேர்னிக்கு இது ரொம்ப முக்கியம், அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட ஹோல் பாடியோட ஹார்மோன் சிஸ்டத்தையுமே மெயின்டைன் பண்ணுது. ஒருவேளை இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு ப்ராப்பராக சுரக்கலை அப்படின்னா நமக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் லெவல் அதிகமாகி நம்மளுக்கு ஃபெர்டிலிட்டி ஜேர்னியை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸ், அதாவது இப்போ ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், எல்எஸ்ஹெச், எஃப்எஸ்ஹெச் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுல பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போது இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனை வருது. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் பெண்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹார்மோன்ஸ், அதாவது ஆல்ரெடி உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெக்னென்சிக்கு தேவையான ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஈஸ்ட்ரோஜனாக இருக்கட்டும், ப்ரொஜெஸ்ட்ரானாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும், பெண்களுக்கு அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலராக இருக்கிறதுக்கும், அவங்களோட ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும், எக் க்ரோத்துக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளோட ஹோல் பாடியவே இது ரெகுலேட் பண்ணும். ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை நான் சொன்ன மாதிரி எப்படி நம்ம பாடியில் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, அது மூலமாக எப்படி நம்மளோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் தனித்தனியாக உங்ககிட்ட 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும், உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறமா ஓவலேஷன் இதெல்லாமே ப்ராப்பராக நடந்து நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டார்ஃபின். இந்த என்டார்ஃபின் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியில், அதாவது நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த பெயினை நேச்சுரலாக நம்மளுக்கு குறைக்கிறது. இப்போ எப்படி என்ன தான் நமக்கு ஒரு அடிபடுது, இல்லை திடீர்னு நம்ம ஒரு இன்ஜுரினால ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பெயின் ரிலீஃப்காக நம்ம ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிற மாதிரி நம்ம பாடியிலேயே நமக்கு நேச்சுரலாக சுரக்கக்கூடிய ஒரு பெயின் கில்லர். அப்போ தான் நமக்கு எந்த பெயினையுமே தாங்கிக்கூடிய சக்தி வரும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்குறதுக்கும் இந்த என்டார்ஃபின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் எப்படி நம்ம பாடியில் சுரக்கும், என்ன மாதிரி டைம்லலாம் சுரக்கும், எப்படி சுரக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு 30 minutes ஆகுது எனி எக்ஸசைஸ், வாக்கிங், இல்லை சைக்கிளிங், இல்லை ஏதாவது யோகா, இல்லைனா ஒரு ஜும்பா டான்ஸ், இல்லைனா ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ், இப்படி ஏதாவது ஒரு பாடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது நம்ம பாடியில் இந்த என்டார்ஃபின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் சுரக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு ஸ்கொயர் டார்க் சாக்லேட் இதை எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும்.
ரீசெண்டாக முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது டெய்லி ஒரு ஸ்கொயர் வந்து நான் டார்க் சாக்லேட் சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடும்போது எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். நான் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டார்க் சாக்லேட் டெய்லி ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. வித்தவுட் சுகர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான கொக்கோவாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, டெய்லி ஒரு ஸ்கொயர் இல்லை 2 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த என்டார்ஃபின் ஹார்மோன் சுரக்க ஹெல்ப் பண்ணும். வேறு எப்போ இந்த என்டார்ஃபின் சுரக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காமெடி பார்க்குறது, ஏதாவது ஒரு ஃபன்னி வீடியோஸ் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த என்டார்ஃபின் ஹார்மோன் வந்து உங்களுக்கு சுரக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செரட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம காமாக நல்லா தூங்குறதுக்கும், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்னுமே நல்லா குறைச்சி நம்மளுக்கு ஹாப்பியான மைண்ட் செட்டு, நம்ம மூடை வந்து அடிக்கடி மூட் வந்து ஸ்விங்ஸ் ஆகாமல், மூட் ஸ்விங்ஸ் வராமல் மூடை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த செரட்டோனினை எப்படி சுரக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறதன் மூலமாக பனானா நிறைய எடுத்துக்கிட்டோம். நைட்டு நிறைய பேர் வந்து தூங்கும்போது பனானா எடுத்துகிட்டு தூங்குற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படுக்கும்போது எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்துகிட்டு தூங்குனீங்க அப்படின்னா, அந்த பனானாவில் வந்து செரட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா டெய்லி உங்களுக்கு நீங்களே வந்து கிராட்டிடியூட் சொல்லிக்கிறது. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறது. டெய்லி உங்களுக்கே வந்து உங்களை நீங்களே வந்து நன்றி சொல்லிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து நீங்கள் சுரக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் வந்து சன்லைட்டில் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடியில் வந்து இந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். உங்கள் மூட் வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். நல்ல நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான தூக்கத்தோட, நல்ல காமாக, நல்ல மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து இருப்பீங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோப்பமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோப்பமைன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம பாடியில் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ரிவார்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை பண்ணி அதை நல்லபடியாக பண்ணி சக்ஸஸ் ஆக்கிட்டீங்க, அப்போ அதுக்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்குது, ஒரு ரிவார்டு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அப்போ வந்து இந்த டோப்பமைன் ஹார்மோன் சுரக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன டாஸ்க்கு நீங்களே உங்களை தட்டி கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் செல்ஃபாக. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு வேலை, இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கிறோம்ப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு டாஸ்க் வச்சுக்கிறீங்க. ஆனால் அன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடுறீங்க. அப்போ முடிச்சுக்கிட்டா நீங்களே உங்களை நினச்சி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது, நீங்களே உங்களுக்கு வந்து மனசளவில் ஒரு ரிவார்டு, சூப்பர் இன்றைக்கி நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், மியூசிக் வந்து கேட்கும்போது இந்த டோப்பமைன் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை நீங்களே வந்து பெருமையாக நினச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டோப்பமைன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் வந்து ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிடாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேசிக்கான பேரே வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் ஹார்மோன். அதாவது நீங்கள் எப்போல்லாம் லவ்வை ஒரு மனசளவில் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் லவ்வர் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட், இப்படி யாரோட கையையாவது பிடிச்சி நீங்கள் பேசும்போது, கையை பிடிச்சி பேசும்போது இந்த ஹார்மோன் சுரக்கும். அப்புறம் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது, செக்ஷுவல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் சுரக்கும். அப்புறமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு லவ் மனசில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரக்கும். ஸோ இதை வந்து நம்ம நேச்சுரலாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எப்படி சுரக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் பார்ட்னரோட நீங்கள் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலமாக, கொஞ்சம் நல்லா அன்பாக பேசுகிறதன் மூலமாக இந்த ஆக்சிடோசின் ஹார்மோனை வந்து நீங்கள் சுரக்க வைக்கலாம். வெளியில் எங்கேயாவது போகும்போது கைப்பிடிச்சு நடந்து போகிறது, பேசும்போது ஒரு ரொமான்டிக்காக ஒரு லவ்வாக பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறதுக்கான வழிகள். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹோல் ஹார்மோன் சிஸ்டமே நல்லா பேலன்ஸ்ட் ஆகி உங்களால் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.